அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்படியெல்லாம் முடியுமா, உஷாராக இருங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் வீடியோ போட்டால் சம்பாதிக்கலாம், ஏற்கனவே அப்லோடு பண்ண வீடியோ அப்லோடு பண்ணால் சம்பாதிக்கலாம், மியூசிக் கேட்டால் சம்பாதிக்கலாம், மியூசிக் வீடியோ போட்டால் சம்பாதிக்கலாம், கோடு போட்டால் சம்பாதிக்கலாம், வீடியோ பார்த்தா சம்பாதிக்கலாம். டெய்லி இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், சம்பாதிக்கலாம். இப்படி எத்தனை வீடியோக்கள் இன்றைக்கி ஆன்லைன் ஏர்னிங்ஸ் ஐடியாஸ்னு சொல்லி யூடியூப்பில் நீங்கள் போட்டிங்கனாலும் சரி, இல்லை கூகுளில் போட்டிங்கனாலும் சரி, ஏகப்பட்ட வீடியோஸ் டெய்லி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா எல்லா ஆன்லைனில் சம்பாதிக்கும் ஐடியாக்களும் உண்மை அல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்தவங்களுக்கு வந்தால் உங்களுக்கும் வராது அப்படிங்கிறது தான் உண்மையிலுமே உண்மைங்க. சரிங்களா? ஏன்னா அடுத்தவங்களுக்கு வர எல்லா விஷயமும் உங்களுக்கு வராது. அவர் ஆன்லைனில் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி சம்பாதிச்சிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தில் ஆர்வம் இருக்கும். அது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஆர்வம் பணம் சம்பாதிக்கிறதுல ஆர்வம் இருக்குது. ஆனால் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு போகக்கூடிய வழிகள் இருக்கு இல்லைங்களா, அந்த போகக்கூடிய வழிகள்லேயும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அவர் அந்த யூடியூப் போட்டு சம்பாதிச்சிட்டாரு, இவர் ரியல் எஸ்டேட்டில் சம்பாதிச்சிட்டாரு, இவர் ஆன்லைன் சேல்ஸில் சம்பாதிச்சிட்டாரு, இவர் ஆன்லைன் ஏர்னிங்ஸ் டெக்னிக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் இந்த வீடியோ போட்டால் போதும், மியூசிக் கேட்டால் போதும், பிக்சர் அப்லோட் பண்ணிங்கன்னா போதும், இது எல்லாமே இருக்குதுங்க. நான் ஒன்று வீடியோ போட போகிறேன். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எந்தளவுக்கு மக்கள் பார்த்துட்டுருக்குறாங்க. ஆனால் ஏன் எல்லா நாளும் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் அங்கே கேள்விக்குறியாக நிற்கிது. ஏன்னா ஒரே நாள் $1000 சம்பாதிக்கலாம், ஒரு மணி நேரத்தில் $100 சம்பாதிக்கலாம், இப்படி ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, அதை அவர் செஞ்சுருந்தாருன்னா கண்டிப்பாக அவரே இந்த வீடியோ போட்டிருக்க மாட்டார் இல்லையா? ஏன்னா ஒரு நாளைக்கு $1000 சம்பாதிக்கக்கூடிய ஐடியா அவருக்கு தெரியுது அப்படின்னா, டெய்லி $1000 சம்பாதிச்சாருன்னா ஒரு மாதத்துக்கு $30,000 சம்பாதிச்சிருப்பார். அப்போ $30,000 சம்பாதிக்கிறத விட்டுட்டு அவர் ஏன் உங்களுக்கு ஒரு வீடியோ போட போகிறாரு? கண்டிப்பாக போட மாட்டார் இல்லைங்களா? இந்த பேசிக் நாலேஜ் தான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் ஏன் சார் நீங்கள் மட்டும் போடுறீங்க, நீங்களும் ஆன்லைன் சம்பாதிக்க பற்றி ஐடியாலாம் பண்ணுறீங்க, $1000 சம்பாதிக்கலாம், $3000 சம்பாதிக்கலாம் போட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரியல் ஃபேக்ட் மட்டும்தான் போடுறோம். சரிங்களா? ஏன்னா நானும் அதெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஏர்னிங்ஸ் வந்திருக்குது. டெடிக்கேஷன் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அந்தளவுக்கு சம்பாதிக்க முடியும். அது மாதம் சம்பாதிக்க முடியும், போக போக நீங்கள் சம்பாதிக்க முடியும். நல்லா உழைக்கணும்னு சொல்லி நான் போட்டிருக்கிறேன். சரிங்களா? உங்களுடைய தனித்திறமையை வச்சு நீங்கள் உழைச்சா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா நம்ம ரியல் ஃபேக்ட்டை மட்டும் தான் போட போகிறோம். அப்படி இல்லைன்னா ஒன்று இதில் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் வீடியோ போடுவேன், இல்லாட்டி இதில் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி வீடியோ போட போகிறேன். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் ஆன்லைனில் இவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், இந்த வெப்சைட்டில் போனால் அவ்வளோ சம்பாதிக்கலாம் போடுறாங்க இல்லைங்களா? அது உண்மையிலேயே சம்பாதிக்க முடியுமா, சம்பாதிக்க முடியும்னு வீடியோ வரப்போகுது. இல்லை சம்பாதிக்க முடியாதுன்னா அதை போட்டு அந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் போட்டு இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணி சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற வீடியோ நான் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துங்க. ஏன்னா உங்களோட நேரத்தையும் டயத்தையும் எதில் செலவழிக்கிறோம் அப்படிங்கிற பொறுத்தா இருக்குது. இன்றைக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி ஆன்லைனில் சம்பாதிச்சிடலாம், இல்லை புதுசாக பிஸ்னஸ் வரவங்களும் ஆன்லைன் சம்பாதிச்சலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நிறையா ட்ரை பண்ணுறாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நேரங்கள் வீணாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ஏர்னிங்ஸுங்கிறது எப்போவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. ஏன்னா நாளைக்கே ஆன்லைனில் எந்த மாற்றங்கள் வேணால் வரலாம். அந்த மாற்றங்கள் வரும்போது இல்லை கவர்மெண்ட் பாலிசி சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்லைன் ஏர்னிங்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகும். ஸோ ஆன்லைன் ஏர்னிங்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் தீர்வாக இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு தொழில், சரிங்களா, மக்களோட மக்களாக கலந்து உங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும். அதே ஆன்லைன் நீங்கள் மக்களுக்கு பண்ணக்கூடிய சர்வீஸ் மூலமாகவோ இல்லை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேல்ஸ் மூலமாகவோ ஆன்லைனில் நீங்கள் பண்ண முடியும். பட் அது ஒரு சேல்ஸோ ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ இல்லாமல் ஜென்ரலான ஒரு ஆன்லைன் சர்வீஸ் இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா, வீடியோ போட்டால், மியூசிக் கேட்டால், டெய்லி வெப்சைட் ஓப்பன் பண்ணால் சம்பாதிச்சிடலாம், டேட்டா என்ட்ரி சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுலாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்கள் தீர ஆராய்ஞ்சிட்டு கரெக்டான பாதையில் கரெக்டான ஆள்கிட்ட போனீங்கன்னா மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஸோ ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குது இந்த ஆன்லைன் உலகம். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நியூ இயரில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் இதுதான். நல்ல நல்ல முடிவு நிறைய பேர் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஆன்லைன் சம்பாதிச்சலாம், யூடியூப்பில் சம்பாதிச்சலாம்னு சொல்லிட்டு நிறைய பேருங்க. ஆனால் அதுக்காக நம்ம தனித்தனியாக அடுத்தடுத்து வீடியோக்கள் போட போகிறோம். யூடியூப்பில் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி இல்லை. மிகப்பெரிய வருமானங்கள் மிகப்பெரிய யூடியூபர்ஸ்க்கே வர்றதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்குது. ஏன்னா நீங்கள் அதுக்காக ஒரு தொழில் கொண்டு போயிட்டு ஒரு தொழில் மூலமாக தொழிலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக யூடியூப் போடலாங்க. ஆனால் யூடியூப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே யூடியூப் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுற கான்செப்ட் மட்டும் வச்சிங்கன்னா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பணத்தை தேடுறத விட மக்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறதுக்காக தேடல் உங்களுடைய தேடல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அதை
சொல்யூஷனை கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு தீர்வு கொடுங்க மக்களுக்கு. வந்து இந்த விஷயத்துக்கு நான் ஒரு தீர்வு கொடுக்குறேன், இந்த விஷயத்துக்காக இந்த ப்ராடக்ட் நான் வந்து கொடுக்குறேன். மக்களுக்குன்னு ஒரு தேடல் இருக்கு இல்லையா, அந்த தேடலை பூர்த்தி பண்ணக்கூடிய விஷயமா உங்களுடைய விஷயம் இருக்கணும், உங்களுடைய ப்ராடக்ட் இருக்கணும், உங்களுடைய சர்வீஸ் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு பேர்த்துடைய காம்பினேஷன் மேட்ச் ஆகும். அங்கே தான் உங்களுடைய வெற்றி வந்து நிலைநாட்டப்படும். ஸோ ஆன்லைன் ஏர்னிங்ஸுங்கிறது உண்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் எல்லா ஆன்லைன் ஏர்னிங்ஸ் டெக்னிக்ஸும் உண்மை இல்லை அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம நல்ல நல்ல வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். எது தப்பான வீடியோவாக இருக்குது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறதுக்கும் முயற்சி பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறோம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து இதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். ஃபண்ட்லு இது உங்களுக்காக. அதே மாதிரி இங்கே ஃபண்ட்லு சேனலில் போடக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு, பிளான்ஸு, இன்சூரன்ஸ் பிளான்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, இது எல்லாமே ஒரு அறிமுகம் மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்லிக்கிற விஷயம். அதை யாரும் எடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. நான் இதில் வீடியோ பார்த்தேன், நம்ம எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எடுத்துகிட்டு நாளைக்கு லாஸ் ஆனீங்கன்னா அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயமா இருக்கும். அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் பொறுப்பாக இருக்க முடியாதுங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன்னா உங்களுடைய பணத்துக்கு நீங்கள் தான் முதலாளி, நீங்கள் தான் முடிவெடுக்கணும். யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க, நீங்கள் முடிவெடுங்க. இதை பற்றி நம்ம தனியாக நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசிக்கலாம். அதே மாதிரி நான் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி நான் போட்டுக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா முழுக்க கண்டிப்பாக வந்து அதில் உலக லெவலில் இருக்கிற ரெக்கார்டே பார்த்திங்கன்னா 95% வந்து ப்ராஃபிட் பார்க்கல யாருமே. எல்லாருமே லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. 5% ஆஃப் பீப்புள் மட்டும்தான் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த 5% ஆஃப் பீப்புள் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கணும். ரொம்ப வாய்ப்பு வந்து கம்மி தான் அதில் ஜெயிக்கிறதுக்கு. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை பற்றின சில வீடியோக்கள் வந்து நம்ம முயற்சி பண்ணி போட்டுக்கிறோம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, எதுவாக இருந்தாலுமே முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். நிறைய ஸ்கேம் வந்து இந்த உலகத்தில் வந்து ஆன்லைன் மீடியில் வந்துட்டுருக்குது. நம்பி எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. யார் பணம் கட்டணம் கொடுத்துடாதீங்க. அந்த முடிவு எடுத்துகிட்டு உங்களோட திறமையை மட்டுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கங்க. அந்த தொழில் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், உங்களுடைய பேஷன், உங்களுடைய தனித்தன்மை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். தொடர்ந்து இந்த நண்பர்களே, ஃபண்ட்லு இது உங்களுக்காக. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி, வணக்கம்.